இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்லயும் எவ்வளவோ காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ஸும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருந்தாலும் குறைஞ்ச விலைக்கு தெருவோர கடைகள்ல சுகாதாரம் இல்லாம விற்கப்படுற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மேல மக்களுக்கு எப்பயுமே ஒரு கட்டுக்கடங்காத ஆர்வம் இருக்கும். ஈ மொச்சாலும் சரி, எலி செத்து கிடந்தாலும் சரி, தூக்கி தூரமா போட்டுட்டு ருசியா மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி வாங்கி வாயில குட்டி வயிற்றுக்குள்ளார பேதியாக வச்சா மட்டும்தான் நம்ம ஊர் ஜனங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே வரும். அப்படி பார்த்தாலே வயிற்ற கலக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தயாரிக்கப்படுற சில வட இந்திய தெரு உணவுகளை தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். மைதா மாவுல செஞ்ச பரோட்டாவே சாப்பிட தகுதி இல்லாத ஒரு உணவு தான். ஆனா சினிமாவில் இந்த மானங்கட்ட விஜய் சேதுபதி ஒரு படத்துல பரோட்டாங்கிறது போஸ்டர் ஒட்டுறதுக்கான பசை, அதனால இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் கட்டப்ல சொல்லிட்டு இன்னொரு படத்துல விதவிதமா பரோட்டா தயாரிக்கிற பரோட்டா மாஸ்டராவும் நடிச்சிருப்பான். அதோட இன்னொரு வெக்கங்கட்ட மானங்கட்ட மூதேவி பரோட்டாவையும் கூல் ட்ரிங்க்ஸையும் காம்பினேஷனா சாப்பிட சொல்லி விளம்பரம் பண்ணுவா. சோ இந்த சினிமாக்கார கூறுகட்ட கூத்தாடி பசங்களுக்கு அவங்க ஹெல்த் மேல வேணா அக்கறை இருக்குமே தவிர பொதுமக்களோட ஆரோக்கியத்து மேல எல்லாம் எந்த விதமான அக்கறையும் இருக்காது. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக காசுக்காக கண்டதையும் திங்க சொல்லியும் குடிக்க சொல்லியும் விளம்பரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த சினிமா ஸ்டார்ஸும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸும் காசுக்காக டேஷையுமே கூட திங்கற கூட்டம். அப்படிப்பட்ட தவிர்க்க வேண்டிய உணவுகள்ல ஒன்னான இந்த பரோட்டாவை இங்க ஒரு வடநாட்டு மூதேவி எப்படி தயார் பண்றான்னு பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் முழுசா மனுஷனால ஒழிக்கவே முடியாத இரண்டு உயிரினங்கள் இருக்கு. ஒன்னு கொசு, இன்னொன்னு எலி. இந்த ரெண்டுமே மனுஷங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய தொல்லைகள் தான். ஆனா இந்த எலிகளை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரீட் பண்ணக்கூடிய விதத்துல இந்தியர்களோட கதையே வேற. ராஜஸ்தான் மாநிலத்துல கார்னி மாதா டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இங்க எலிகளை புனித உயிரினமா பாக்குறதுனால இந்த கோவிலுக்குள்ளார புகுந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான எலிகளை ஒரே இடத்துல பார்க்க முடியும். இதுல அக்லியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு பெரிய பாத்திரத்துல பாலை ஊத்தி நிரப்பி வைப்பாங்க. அதை இந்த எலிகள் கூடி உட்காந்து குடிச்சிட்டு போகும். அப்படி எலிங்க வாய வச்சு குடிச்ச மிச்ச பாலை புனித பால்னு சொல்லி அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வர சிலரும் எடுத்து குடிச்சிட்டு போவானுங்க. இது மட்டுமில்ல, இந்த கோவில்ல ஆயிரக்கணக்கான எலிகள் வாழறதுனால இந்த கோவிலுக்கு பக்கத்துல குடியிருக்கிற வீடுகள்லயும் இதுங்க சாதாரணமாவே வாழும். சப்பாத்திக்கு மாவு பிசைறப்போ இப்படி கும்பலா வந்து வாய வச்சு சாப்பிட்டுட்டு போவோம். இப்படி எலி வாய வச்ச உணவுப் பொருட்களை தான் இந்த பகுதி மக்களும் வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. சோ சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்துன்னு கருத்து பேசுறதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவனுங்க தான் இந்த வடநாட்டுல வாழற பான்பராக் வாயனுங்க. சோ எலெக்ஷன்ல ஓட்டு போடுறப்ப கூட இந்த காவி கட்சிக்கும் சரி, அதை பார்த்து பயந்து ஒண்டி ஒதுங்கக்கூடிய அதே சமயம் அதை ஆதரிக்கக்கூடிய அணில் குஞ்சுகளுக்கும் சரி மறந்துமே கூட ஓட்டு போட்டுறாதீங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மளிகை கடையில நிஜாம்பாக்கு தொங்குதோ இல்லையோ பான்பராக் பொட்டலம் மட்டும் கொத்து கொத்தா தொங்க ஆரம்பிக்கும். ஏன்னா வடநாட்டுல வாழற பாதி பான்பராக் வாயனுங்க இங்கேயே டேரா போட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த உலகத்துல எந்த நாட்டுல வாழற மக்களுக்குமே ஒரு பொதுவான அத்தியாவசியமான உணவுப் பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த பால் தான். இந்த பால் இல்லாம சாக்லேட், பிஸ்கட், கேக், பிரெட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேக்கரி பொருட்களையுமே தயாரிக்க முடியாது. அதோட தயிர், மோர், வெண்ணெய், நெய்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல இந்த பால் மனிதர்களோட உணவுல கலந்துதான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பால் தொட்டாலே கெட்டு போயிடும். ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோவில் பால் சேகரிக்கப்பட்ட கண்டெய்னருக்குள்ள ஒருத்தர் கையை உள்ள விட்டு அதோட குவான்டிட்டியை செக் பண்ற மாதிரி காட்சிகள் இருக்கும். கை வச்சாலே கெட்டு போயிருங்கிறதுனால இது பாலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல விஷயம் என்னன்னா, அது பாலோ இல்ல வேற ஏதாவது உணவுப் பொருளா கூட இருக்கட்டுமே, இப்படி வெறுங்கையை உள்ள விட்டு உழப்பக்கூடிய கேடுகட்ட வேலையை நம்ம ஊர் வட இந்தியர்களை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே யார்கிட்டையுமே மேக்சிமம் பார்க்க முடியாதுன்னே கூட சொல்லலாம். பண்டிகை டைம்ல பலருடைய வீட்லயும் ஜிலேபி செய்யறத நீங்க நேரில் பார்த்திருக்கலாம். ஆனா பீகார் பக்கம் தெருவோரத்துல வச்சு செஞ்சு விற்கக்கூடிய ஜிலேபியை சாப்பிட்டா மட்டுமில்ல, செய்யறத பார்த்தாலே பலருக்கும் கொமட்டிக்கிட்டு தான் வரும். ஆல்ரெடி 10 வாட்டி பொரிக்க பயன்படுத்தின பழைய எண்ணெயில கசடோட சேர்த்து மாவை சுத்தமில்லாத கைகளால பிசைஞ்சு ஊத்தி வேக வச்சு எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பீகார் ஜிலேபியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்குறது உறுதி. நார்த் இந்தியாவை பூர்வீகமா கொண்டதாவே இருந்தாலும் பானிபூரிய பதம்பாக்காதவங்க இந்த இந்தியாவிலேயே இருக்க முடியாது. ஏன்னா வடகணுங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சதை இப்ப தமிழ்நாட்டிலையும் தெருவுக்கு 2 பானிபூரி கடங்கிற அளவுக்காவது சாயங்கால நேரத்துல பாத்திர முடியும். ஆனா முழுக்க முழுக்க காரம் மசாலான்னு உருவாகக்கூடிய இந்த பானிபூரி மொத்தத்தையும் மொத்த கையவும் தண்ணியில விட்டு ஒரு உழப்பி தான் எடுத்து தருவாங்க வடநாட்டு தெருவோர கடைகள்ல. அந்த கண்கொள்ளா காட்சியை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள மேக்ஸிமம் எல்லாருமே சாண்ட்விச்சை விரும்பி சாப்பிட்டுருப்பீங்க. பிரெட்டுக்கு நடுவுல காய்கறிகளையும் மாமிச துண்டுகளையும் வச்சு தயாரிக்கப்படுற இந்த மேலை நாட்டு உணவு பெரிய பெரிய காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் ஹோட்டல்ஸ்லயும் வேணா ஹைஜீனிக்கா இருக்கலாம். ஆனா வடநாட்டு தெருவோர கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த சாண்ட்விச்ல இந்த சுத்தபத்தத்தை எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட்ல தயாரிக்கப்படுற சாண்ட்விச்சை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சியை முதல் தடவை பார்க்குற பலருக்கும் இந்த மனுஷன் ஏதோ ஒரு லோஷன் அப்ளை பண்ணி பாத்திரம் கழுவுறாருன்னு சொல்லி தான் நினைக்க தோணும். ஆனா உண்மையில இவரு பாத்திரம் எல்லாம் கழுவல, தன்னோட கரைப்படியாத பொன்னான கரங்கள்னால ஃப்ரூட் கேக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வெண்ணெய் கட்டி, மைதா மாவு, சக்கரை, பச்சை முட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் கடாயில போட்டு கலந்து கைக்கு கிளவுஸ் கூட போடாம வெறும் கையால பிசைஞ்சு வேக வச்சு தயாரிக்கக்கூடிய இந்த ஃப்ரூட் கேக்ல வெறும் ஃப்ரூட் மட்டும் இருக்காது, அதை தயாரிச்சவரோட வேர்வையும் கொஞ்சம் கிருமிகள்னு சொல்லி எல்லாமே தான் கலந்துருக்கும். அதனால இனிமேல் லோக்கல் கடையில இருந்து ஃப்ரூட் கேக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஸ்பத்திரி செலவுக்கும் ஒரு 50,000 ரூபாய் இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக ஹோட்டல்ல சமையல் வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண அதுக்கான க்ளோத்ஸை கை, தலை, உடம்புன்னு எல்லா இடங்களுக்கும் கவர் பண்ணிக்கிட்டு தான் சமைக்கவும் செய்வாங்க, பரிமாறவும் செய்வாங்க. ஏன்னா கஸ்டமர் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாவது ஒரு தலைமுடி இருந்தா கூட மொத்த ஹோட்டலையும் ரெண்டா மாத்தி விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். ஆனா இந்த வடநாட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பானிபூரி விற்கிறவன்ல ஆரம்பிச்சு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கடாயை கிண்டுறவன் வரைக்கும் மண்டையில மசாலா இருக்குது இல்லையோ மண்டை நிறைய முடி இருக்கும். சூட்ல சாப்பாட்டை வறுக்கிறதுக்காக கடாயில கையை வச்சு ஆட்டுறதை விடவும் 2 மடங்குக்கு மேல அந்த டைம்ல அவனுங்களோட தலையை தான் ஆட்டுவானுங்க. நீங்களும் கவனிச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வறுத்து தரக்கூடிய சாப்பாட்டுல எத்தனை முடி விழுந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த முடி உங்க வாயில தட்டுப்படலனாலும் அவ்வளவு சூட்ல சாப்பாட்டோட சேர்த்து அதுவும் நெருப்புல பொசுங்கி போயிருங்கிறதுனால அவனுங்க முடி உங்க வயிற்றுக்குள்ளார போனதே தெரியாது. குறிப்பா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை தயாரிக்கக்கூடிய பையன் என்ன மாதிரி சேட்டை பண்றான்னு நீங்களே பாருங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிடுவோன்னு சொல்லி கிளம்பி போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். இந்தியா முழுக்க விற்கப்படுற தெருவோர உணவுகளையும் சரி, ஹோட்டல்ஸ்லையும் சரி, எல்லா மக்களையும் எச்சில் ஊற வைக்கிற 24 மணி நேரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த பரோட்டா மட்டும்தான். கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டான்னு விதவிதமான வகைகளில் தயாரிக்கப்படுற இது முழுக்க முழுக்க மைதா மாவுனால மட்டுமே தயாரிக்கப்படுற ஒரு டேஸ்டியான ஃபுட். இது சாப்பிட எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமோ அதே அளவுக்கு இதோட தயாரிப்பு முறையும் கொஞ்சம் கவனிக்கும்படியா தான் இருக்கும். ஆனா இந்த உணவு பொறுத்த வரைக்கும் அது உடலுக்கு மொத்தமா கேடு மட்டும் தான் தரும். அப்படிப்பட்ட இதை இங்க ஒருத்தர் பரோட்டாவுக்காக பிசைற மைதா மாவை வச்சு எப்படி வித்த காமிக்கிறாருன்னு நீங்களே பாருங்க. காலையில் எழுந்திருச்சதும் வயிற்று சுத்தம் மட்டன்னு சொல்லிட்டு சில பேர் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறத நம்ம ஊர் பக்கம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இதுவே நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா ஆடு மாடு மேயிற அத்தனையும் கொண்டு வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி கப்பல ஊத்தி கொடுத்து இதுதான் உங்களை இளமையா வச்சிருக்க உதவும் இயற்கை பானம்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பானுங்க. வைக்கோல், மாடு மேயிற புல்லுன்னு சொல்லி எல்லா விதமான புற்களையும் இலை தலைகளையும் கொண்டு வந்து அரைச்சி இந்த ஆளு எவ்வளவு ஜாலியா வியாபாரம் பண்றான்னு பாருங்க. கொஞ்சம் கூட சுகாதாரம் இல்லாத இதை வாங்கி குடிச்சா இளமையாவெல்லாம் இருக்க முடியாது. யமலோகத்துக்கு டிக்கெட் வேணா வாங்கலாம். சம்மர் சீசன் வந்துட்டாலே தெருவோர ஜூஸ் கடைகளுக்கு பஞ்சமே இருக்காது. கரும்பையும் எலுமிச்சம்பழத்தையும் மெஷின்ல போட்டு புளிஞ்சி கலர் கலரான சக்கரை தண்ணியை கரைச்சி டின்ல அடைச்சி வச்சுக்கிட்டு 2 to 3 மாசத்துக்குள்ளார இந்த ஜூஸ் வியாபாரிங்க கல்லா கட்டிட்டு போயிடுவானுங்க. அப்படித்தான் வட இந்திய பகுதி முன்னில இங்க லெமன் வாட்டர் ஸ்டால்ல எலுமிச்சம்பழ ஜூஸ் தயாரிக்கிறாங்க. ஆனா அது எப்படி, எந்த மாதிரியான தண்ணீரும் எசன்ஸும் கலந்து தயாராகுதுன்னு நீங்களே பாருங்க. அந்த பக்கெட்ல இருக்கிறது சாதா தண்ணியா இல்ல சாக்கடை தண்ணியாங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பா பார்க்குற உங்களுக்கும் வந்திருக்கும். ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம வாங்கி வாயில ஊத்திக்கிற இந்த கபோதிகளுக்கு பின்னாடி அன்னைக்கு கண்டிப்பா பேதி புடுங்கி இருக்குங்கிறது மட்டும் உறுதி. குங்குமப்பூ மற்றும் வாசனை கலந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுற ஒரு வட இந்திய தெருவோர குடிபானம் தான் காஷ்மீரி காவாங்கிற இந்த தேநீர். ஆனா அதை இங்க ஒரு தெருவோர தள்ளுவண்டி கடையில வச்சு எந்த அளவுக்கு ஹைஜீனா தயார் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அவன் தட்டுல கொட்டி வச்சிருக்கிற சர்க்கரையை விடவும் அதுல மொய்க்கக்கூடிய ஈ தான் அதிகமா இருக்கும் போல.
ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.